ஈரோட்டிற்கு விஜய் வந்ததும் நடந்த அசம்பாவிதம். அதிர்ச்சியில் தொண்டர்கள். மீண்டும் சாறை சாறையாக அள்ளி செல்லும் காவல்துறையினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தை தொடர்ந்து திறந்த வெளியில் மக்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். பின்னர் காஞ்சிபுரத்தில் அரங்கிற்குள்ளும் புதுச்சேரியில் திறந்த வெளியிலும் மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஈரோட்டில் விஜய் திறந்த வெளியில் மக்கள் சந்திப்பை நிகழ்த்துகிறார். விஜயமங்கலம் அடுத்த சரளை பகுதியில் அமைந்துள்ள மைதானத்தில் விஜய் இந்த சந்திப்பை நிகழ்த்துகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக புதுச்சேரியில் தொண்டர்கள் QR கோடு முறையில் அடையாளச் சீட்டு வழங்கப்பட்டு 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய கூட்டத்தில் அனுமதி சீட்டு, அடையாள அட்டை என எந்தவித கட்டுப்பாடும் கிடையாதாம். விஜயை காண நினைக்கும் யார் வேண்டுமானாலும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். ஆனால் குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் மட்டும் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் சொந்த மாவட்டம் என்பதாலும் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் திறந்த வெளியில் நடைபெறும் கூட்டம் என்பதாலும் இன்றைய கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டதால் சற்று தமிழக அரசியலில் பரபரப்பு நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் சுமார் 1500 காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டம் காலை 11 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாலை முதலே தொண்டர்கள் ஈரோட்டிற்கு சாறை சாறையாக குவிந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அதிமுகவிலிருந்து பல முன்னாள் அமைச்சர்களை தவேகாவில் இணைத்து கட்சியை பலப்படுத்துவேன் என்று நிர்வாகிகள் மத்தியில் செங்கோட்டையன் பேசியதாக கூறப்படும் நிலையில் இன்று நடக்கும் ஈரோடு தவேகா பொதுக்கூட்டத்தில் சில முக்கிய பிரமுகர்கள் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணையலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இன்றைய கூட்டத்தில் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுவதால் தவேகா கூட்டம் அவரது கட்சியினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுக்கூட்டம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சுங்கஞ்சாவடி சரளையில் விஜயபுரி அம்மன் கோவில் திடலில் இன்று நடைபெற உள்ளது. காலை 11 மணி முதல் 1 மணி வரை இந்த கூட்டம் நடத்த போலீசார் அனுமதியும் அளித்துள்ளனர். கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் கூட்டம் என்பதால் போலீசார் கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளனர். போலீசார் விதித்த நிபந்தனைகளை ஏற்று இந்த கூட்டமும் நடைபெறுகிறது. கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பாக்ஸாக பிரிக்கப்பட்டு இரும்பு கம்பிகளால் தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக, பெண்களுக்கும் தனி பிரிவு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தடுப்பு வேலி பகுதியிலும் சுமார் 400 முதல் 500 பேர் வரை நிற்கும் வகையில் இடவசதி ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சரியான பாதுகாப்பு இல்லாததால் தான் அப்போதுதான் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு அதில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவமும் நடந்தது. இதன் காரணமாக 1 மாத காலம் விஜய் வீட்டில் இருந்தே வெளியே வரவில்லை. அதோடு கடுமையான விமர்சனத்திற்கும் ஆளானார். கரூரில் 41 மக்கள் இறந்ததற்கு பிறகு விஜய் தான் பொறுப்பு என்று அதை பலரும் பேசினார்கள். விஜய் ஒரே ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டு விட்டு அமைதியாக இருந்து விட்டார். அதன் பின்னரோ கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் வரவழைத்து ஆறுதல் சொன்ன பின் மீண்டும் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. இவைகளுக்கிடையில் தான் அதிமுகவிலிருந்து எடப்பாடியால் விரட்டப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் அதிக ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் சமீபத்தில் வந்து விஜய் முன்னிலையில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் இந்த ஈரோட்டில் நடக்கும் பிரம்மாண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் இணைந்த பிறகு நடக்கும் முதல் கூட்டம் என்பதால் கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்கை காட்டும் வகையில் செங்கோட்டையன் பிரம்மாண்டமாக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஈரோடு கூட்டத்தில் விஜய் குறைந்தது 30 நிமிடமாவது பேச வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஈரோட்டில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிற கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் சிலர் விஜய் முன்னிலையில் தவேகாவில் இணையலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. செங்கோட்டையன் இது பற்றிய அறிவிப்பை ரகசியமாக வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்துவிட்டு சென்று விட்டார். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பல முன்னாள் அமைச்சர்களை தவேகாவில் இணைத்து கட்சியை பலப்படுத்துவேன் என்று நிர்வாகிகள் மத்தியில் செங்கோட்டையன் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அதற்கான முயற்சிகளில் செங்கோட்டையன் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று சில முக்கிய பிரமுகர்கள் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணையலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இன்றைய கூட்டத்தில் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. கட்சித் தலைவர் விஜய் அமைதியாக அடுத்த கட்ட அரசியல் முன்னேற்றம் நோக்கி நகர்ந்து வருகிறார். தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் முக்கியமான நடவடிக்கை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகி இருக்கிறது.
அதுதான் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற செய்தி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கான காரணங்கள் வேறு என அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இதே நேரத்தில் தேர்தல் நெருங்கி வருவதால் விஜய் தேர்தல் ஆணையத்தை நேரடியாக நாடியிருக்கிறார் என்றும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுக, அதிமுக போன்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முறையே உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை போன்ற நிரந்தர சின்னங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சூழலிலோ தமிழக வெற்றிக் கழகம் தனது சின்னங்களுக்கான பரிந்துரை பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. விஜய் விரும்பி சமர்ப்பித்த சின்னங்களின் பட்டியலில் விசில், கால்பந்து, பேட்டு, வெச்சிக்கோப்பை, சிலிண்டர், லேப்டாப், பேனா போன்ற உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் அங்கீகாரம் மற்றும் சின்ன தேர்வு அரசியல் வட்டாரத்தில் புதிய ஆர்வத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்த நிலையிலோ தேர்தல் ஆணையம் எவ்வாறு முடிவு செய்ய இருக்கிறது என்பது அரசியல் கணக்கில் முக்கியமான கட்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் சேலத்திலிருந்து விஜயின் பரப்புரை மீண்டும் தொடங்கப்படும் என அக்கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சேலம் மக்கள் சந்திப்பானது தவிர்க்கப்பட்டு புதுச்சேரியில் நடந்து முடிந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் ஈரோட்டில் மாபெரும் பொதுக்கூட்ட சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. அது இன்றைய தினம் காலை 11 மணி முதல் 1 மணி வரைக்குள் நடக்க வேண்டும் என்றும் காவல்துறை கண்காணிப்பு முன்னிலையில் நடவடிக்கைகளும் சொல்லப்பட்டுள்ளது. இவைகளுக்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தவேகாவினருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் வெளியிட்டிருக்கிறாராம். புஷி ஆனந்த் நேற்று இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறியிருக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் விஜய் வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது, போக்குவரத்திற்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறாராம். காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும், போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும், பட்டாசு வெடிக்கக்கூடாது என்பது பற்றிய பல அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கிறார் புஷி ஆனந்த். மேலும் அது மட்டுமில்லாமல் பல்வேறு சர்ச்சைகளுக்கு நடுவே சிக்கியிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்று நடக்கவிருக்கும் ஈரோடு பொதுக்கூட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் எந்த பிரச்சனைகளும் வராமல் கரெக்டாக, அதாவது சரியான முறையில் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி நடத்தி முடித்து விட்டால்தான் விஜய்க்கு நல்ல பெயர் கிடைக்கும் மக்கள் மத்தியில் என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வரும் நிலையில் இன்றைய தினமோ அவர் பேசப்போவது எத்தனை நிமிடம் என்று பல்வேறு தவேகா தொண்டர்களும் ஆச்சரியத்திலும், அதாவது பழைய சந்தேகத்திலும் காத்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஈரோடு நடத்தியிருக்கும் இந்த செங்கோட்டையனின் இந்த பொதுக்கூட்ட மக்கள் சந்திப்பில் எந்த பிரச்சனைகளும் வராமல் இருப்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகளையும் செங்கோட்டையன் நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது.